வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் செக்ரெட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க போது உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ டாப்பிக்கை தெரிஞ்சு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வரும். ஒரு ஆணிடம் நீங்கள் பேசும் பொழுது காரணமே இல்லாமல் ஒரு ஆண் சிரித்துக்கொண்டே பேசினால் அந்த ஆண் உங்களை விரும்புகிறார்கள், முக்கியமாக அப்போது உங்களை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒரு ஆண் பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டாவோ, அப்படி இல்லைன்னா வேறு யாரோ ஒருத்தங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி உங்க கூட பேசும்போது காரணமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு அவங்க உங்களை விரும்பிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைன்னா உங்களை இப்ப ரசிக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு விஷயங்கள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது தான் ஒருத்தங்கிட்ட பேசும்போது தன்னை அறியாமலே ஒருத்தங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் விரும்புகிற நபரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபரோ அப்படி பேசுகிறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. முக்கியமாக அவங்க கூட பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு, விரும்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு ஆண் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கூப்பிடும் பொழுது அவர் திரும்பாமல் காது கேட்காமல் இருந்தால் அந்த ஆண் உங்களை விரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தாங்க. ஒருத்தங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது அவங்க கூட இருந்து பேசும் பொழுது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறொருத்தவங்க கூப்பிட்றாங்க, ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா சடார்னு திரும்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்க மேலே அந்த இடத்துல அதிக அளவில் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் காய்க்கல. சப்போஸ் அவங்க அந்த இடத்துல ரொம்ப திரும்பாம உங்களையே பார்த்துட்டு பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ஆர்வம் இருக்குனால தான் அவங்க உங்கள் மேலே கண்ணி மேய்ச்சி போய் கிடக்காங்க. ஒரு ஆணை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆண் உங்களை வச்சக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா விரும்புறதுக்கும் முக்கியமா இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கும் தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க உண்மையா விரும்புறதுக்கும் ஒரு அட்ராக்டிவ்ல விரும்புறதுக்கும் அஃபெக்ஷன்ல விரும்புறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க விரும்பக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா உங்களை வச்சக்கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற போது அவங்க உங்களை விரும்புறாங்கிறது உறுதி செய்யலாம். பட் அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு அந்த காதல் லைஃப் லாங் வரும்ன்றதை யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தங்களோட பார்வையை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை லைஃப் லாங் வருமானதை யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகுமா தெரியாது. அழகா இருக்கலாம், நல்ல குணமா இருக்கலாம், பட் உங்களோட குணத்துக்கும் அவங்களோட குணத்துக்கும் மேட்ச் ஆகாம கூட இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு ஆடை அணிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அணியும் ஆடையின் நிறத்தில் ஒரு ஆண் அடிக்கடி ஆடை அணிந்து கொண்டே வந்தால் அந்த ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். நீங்க ஒரு ட்ரெஸ் கலர் போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிங்க் கலர்ல நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு அடுத்த நாள் அதே கலர்ல அவங்க போட்டு வராங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய கலர் இப்போ உங்ககிட்ட ஒரு 5 கலர் இருக்கு, பிங்க்ல, ப்ளூல, கிரீன், அப்புறம் ஆரஞ்சு இல்லை எல்லோ, இந்த மாதிரி ஒரு 5 கலர்ல இருக்கு. அந்த 5 வகையான கலர் இருக்கக்கூடிய ட்ரெஸ்லையும் அந்த ஒரு ஆணிட்ட அதே மாதிரி ட்ரெஸ் இருக்குதுன்னா கண்டிப்பா அவங்க உங்களை விரும்புறாங்க. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய ரீசனே உங்களால தான். நீங்க போடுற கலர் அவங்களுக்கு பிடிச்சிடும். முக்கியமா அதே ட்ரெஸ் பார்க்கும்போது அதே மாதிரி கலரை நம்மளும் ட்ரெஸ் போகணுன்ற கப்புள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு ஆணை நீங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டி வருகிறது என்றால் அந்த ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பிளேஸுக்கு போனாலும் சரி ஒரு ஆணை நீங்க சந்திக்கிற மாதிரி வருது. அது ரெஸ்டாரண்டா இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ற பிளேஸா இருக்கலாம், இல்லை பார்க்கா இருக்கலாம், பீச்சா இருக்கலாம், இல்லை ரோடா இருக்கலாம், பஸ் ஏற இடமா இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், எந்தவோ இருக்கு. ஆனா அவங்களையும் அங்க பார்க்க முடியும்னா கண்டிப்பா அவங்கள விரும்புற சான்சஸ் இருக்கு. ஒரு நாள் இல்லை, ஒரு டைம் இல்லை, 2 நாள் இல்லை, 2 டைம் இல்லை, பல நாட்கள் பல மாதங்கள்னு பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா அவங்களை விரும்புறாங்கன்ற அர்த்தம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்றத இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.